சிவபெருமானின் கருணை கதை. ஒரு காலத்தில் வன்னி வனம் என்ற காடில் பல முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் யாகங்கள் செய்து தங்கள் சக்தியை அதிகரிக்க முயன்றனர். ஆனால் அவர்கள் எல்லோரும் ஆசை மற்றும் அகம்பாவம் கொண்டு இருந்தார்கள். அவர்களின் உண்மையான நிலையை காட்டுவதற்காக சிவபெருமான் அங்கே வந்து சோதனை செய்ய தீர்மானித்தார். அவர் ஒரு அழகான இளைஞராகவும் அங்கம்மாள் பார்வதி தேவியுடன் அழகான பெண்ணாகவும் அந்தக் காடில் தோன்றினார்கள். அவர்களை பார்த்த முனிவர்களும் முனிவரின் மனைவிகளும் அவர்களிடம் ஈர்க்கப்பட்டார்கள். இதனால் முனிவர்களுக்கும் அவர்களின் மனைவிகளுக்கும் சண்டை ஏற்பட்டது. அந்த சண்டையிலிருந்து அவர்கள் பாசமும் ஆசையும் தான் பெரிய பந்தம் என்பதை உணர முடியாமல் சிவபெருமான் மீது கோபமடைந்தனர். அவர்கள் மந்திரங்களால் பல விலங்குகளை உருவாக்கி சிவபெருமானை தாக்க முயன்றனர். சிவபெருமான் எளிதில் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டார். இறுதியில் அவர் தனது உண்மையான ரூபத்தை அனந்தம், அகண்டம், பரம்பொருள் என்பதை வெளிப்படுத்தினார். அப்போது முனிவர்களும் அவர்களின் மனைவிகளும் தங்கள் தவறை உணர்ந்து சிவபெருமானை வழிபட்டார்கள். சிவபெருமான் அவர்களை மன்னித்து ஆசையும் அகம்பாவமும் விட்டுவிட்டால்தான் உண்மையான ஆனந்தத்தை அடையலாம் என்று உபதேசம் செய்தார். இதனால் சிவபெருமான் கருணையும் மன்னிப்பும் கொண்டவர் என்றும் அவர் எப்போதும் எங்களை உண்மையான பாதையில் நடத்துபவர் என்றும் மக்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள்.